Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of third year CSE. Today we are going to see a class about XML in internet programming. So already we know the abbreviation for XML. XML is nothing but extensible markup language. So in this chapter we are going to see the basic XML structure and then document type definitions, XML schema, DOM and presenting the XML, then your XML parser and validation, XSL, XSLT transformation, then news feed. Okay, so all this type you are going to see under your XML. So நார்மலாகவே நம்மளுக்கு வந்து XML அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸும் கூட. உங்கள் எக்ஸ்எம்எல்லில் வந்துட்டு பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கமிங் செமஸ்டர் சப்போஸ் 13 ரெகுலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் அப்படின்ற டாப்பிக்கை வந்துட்டு அவங்க வந்து 7th செமஸ்டரில் சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற சப்ஜெக்டில் படித்தாங்க. அந்தளவுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்தது. பட் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஐபியில் ஒரு சாப்டராக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் எக்ஸ்எம்எல்ல பண்ணுறேன், நான் இதை பேக் ஹெண்டாக யூஸ் பண்ணுறேன், ஃப்ரண்ட் ஹெண்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்எம்எல் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸ்எம்எல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொன்னதான் இன்ட்ரொடக்ஷன். ஸோ எக்ஸ்எம்எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், உங்கள் HTMLக்கு ஈக்குவலண்ட்டான லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு கிடையாது. உங்களுடைய யூசர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டேக்ஸ் வந்துட்டு அவங்களே வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி HTML வந்துட்டு பேசிக்காக வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து வெப்பேஜோடைய டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் XML வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்காகவோ இல்லை டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவோ டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் a metadata functions which means your XML describes the content of a document. உங்ககிட்ட டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அதனுடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி XMLல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் டேட்டாஸ் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து XMLல வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வேல்வேட் ஆகும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களுடைய டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து XMLோடைய மெயின் யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் XML. ஸோ XML டாக்குமெண்ட் வந்து எப்பயுமே ஒரு ஹியூமன் ரீடபிள் டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து XML டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணும்போது யூ ஹாவ் அ மல்டிபிள் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் மூலயமா வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணலாம். தென் யோர் செகண்ட் பாயிண்ட், XML இஸ் எ லாங்குவேஜ் நியூட்ரல். ஸோ இது லாங்குவேஜ் நியூட்ரல் அப்படின்றதால உங்கள் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எப்பவுமே வந்து XML டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் அது வந்து PERL, சரி ஆல்ரெடி சொல்லியிருக்கலையா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங், PERL கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்காகவும் XML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய XML டாக்குமெண்ட் இஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். எப்பவுமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். உங்களுடைய காம்ப்ளெக்ஸ்டு டேட்டாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட். ஓகே, தென் வாட் வில் பி த கோல்ஸ் ஆஃப் XML? ஸோ உங்களுடைய மெயின் கோல் என்ன XML அப்படின்னா இட் இஸ் அண்ட் வெப் ரெக்குயர்மெண்ட். ஒவ்வொரு டேகுமே அதனுடைய சர்வர் பேஜோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்களே. அதே மாதிரி யூசர் வந்துட்டு ஏதாச்சும் ஃபார்மேட்டிங் பண்ணணும், அந்த டேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதாவது ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னா த யூசர் கேன் ஃபார்மேட் தி டேக்ஸ். அதே மாதிரி XML வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் டேட்டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் கோல்ஸ் ஆஃப் XML. தென் நெக்ஸ்ட் இஸ் features of XML. ஸோ features of XMLல வந்துட்டு your first features வந்துட்டு இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் டேட்டா ஸ்டோரேஜ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்கியூஸ் ஃபார் எவ்ரி திங் இன் ஆல் தி கிளாஸஸ். ஸோ XML இஸ் அன் எக்ஸ்டென்சபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா ஸ்டோரேஜ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் யூசர் டிஃபைன் அண்ட் யூ கேன் ஆக்சஸ் யுவர் டேக் இன் அன் ஈஸர் மேனர். ஸோ அதே மாதிரி XML வந்துட்டு இட் டஸ் நாட் கண்டெயின் எனி ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பிகாஸ் இட் கேன் டிசைட் ஹவு டு டிஸ்பிளே த டேட்டா. உங்களோட டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணும். ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் அ சர்ச்சிங், சார்ட்டிங், அதுக்கப்புறம் மேனிப்புலேட்டிங், இது எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸ்டென்ஷபிள் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜில் நடக்கும். ஸோ அது ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட்டிங் இருக்குது, XSLT இருக்கா. ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கா. ஓகேவா? தென் திஸ் இஸ் யுவர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் HTML அண்ட் தென் XML. ஆல்ரெடி யூ நோ வாட்ஸ் அப்ரிவேஷன் ஃபார் போத் த திங். ஸோ அதே மாதிரி HTML வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் உங்கள் அந்த டேட்டாவுடைய ஒரு ஃபீட்பேக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணுறாங்க. XML வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் இட் யூஸ் தி ஸ்டோர் டேட்டா. ஸோ அந்த ஸ்டோர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதனோட ஃபோக்கஸ் இருக்குமோ அந்த ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகும். தென் HTML வந்துட்டு கேஸ் இன்சென்சிட்டிவ், அப்புறம் XML வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். அதே HTML வந்து ப்ரீடிஃபைன் டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கஸ்டம் டேக்ஸ் இருக்கும். அந்த கஸ்டம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆத்தர், XML டாக்குமெண்ட்டோட ஆத்தர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. தென் HTML வந்து உங்களுடைய டேட்டாஸ் வில் பி டிஸ்பிளே இன் அ ஸ்டாட்டிக் மேனர். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து XML வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கேரி ஓவர் ஆகும். அதே மாதிரி HTML வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கிறதால கேரி ஓவர் ஆகாது. ஸோ இது வந்து ஒயிட் ஸ்பேஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணாது. பட் XML யூ கேன் ப்ரிசர்வ் தி ஒயிட் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் XML அண்ட் தென் HTML. Then this is your building block of XML document. So XML documentல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு பேசிக் என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டேக் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வரும்போது ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட்டுமே வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் யூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் யுவர் ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ஸ்பெசிஃபைட் வித்தின் யுவர் டபுள் கோட்ஸ். அதாவது ஃப்ளாக் டைப் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் சி டேட்டா அப்படின்றது உங்களுடைய கேரக்டர் டேட்டா. ஸோ திஸ் வில் டிஸ்பிளே தி கேரக்டர்ஸ் இன் அண்ட் பார்சர். ஸோ இப்போ நம்ம டபுள் கோட்ஸில் இண்டிகேட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பார்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டபுள் கோட்ஸில் உங்களுடைய சி டேட்டாவை இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யுவர் பிசி டேட்டா. பிசி டேட்டான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுடைய XML கோடிங்க இந்த பிசி டேட்டா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்டு கேரக்டர் டேட்டா. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு உள்ளே நீங்கள் HTML டேகும்போது டெக்ஸ்ட் நிறைய யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாஸ்டு கேரக்டர் டேட்டா, தட் இஸ் பிசி டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த 4 எலமெண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பில்டிங் யோர் XML டாக்குமெண்ட். ஒரு XML டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த 4 எலமெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர் எலமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் எப்பவுமே டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யுவர் சி டேட்டா அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் யுவர் பிசி டேட்டா. இது 4மே இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஹவு ஐ கேன் டிக்ளேர் மை எலமெண்ட்ஸ். ஸோ நான் எலமெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா எலமெண்ட் டைப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். இதில் வந்து எலமெண்ட் ELT _ நேம் ஆஃப் ELT1 ELT2, அதாவது உங்களுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை எலமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் உள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சின்னதான சிம்பிளான ஒரு இன்டர்னல் XML கோடிங் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே உங்களோட XML கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கோடிங் அப்படின்னு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான XML டாக்குமெண்ட் ஃபார் இன்டர்னல். ஸோ ELT.xml அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ நம்ம எப்படி ஒரு PHPயில் அதோட பாத், அந்த லோக்கல் ஹோஸ்ட்டு கொடுக்கணும், ரூட் கொடுக்கணும், அதோட அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணணும், அந்த லைன் வந்து கம்பல்சரி
எந்த பிஹெச்பி ப்ரோக்ராமாக இருந்தாலும் இதை எழுதிட்டு தான் எழுதணும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ உங்களோட எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட், ஸோ கொஸ்டின் மார்க் எக்ஸ்எம்எல் வெர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1.0, என்கோடிங் இஸ் ஈக்குவல் டு UTF-8. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்எம்எலோடைய வேர்ஷனுடைய பில்டிங் லைன். ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லா எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டுக்குமே இதை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே நீங்கள் போகணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டிஃபைன் யுவர் டாக்குமெண்ட், தட் இஸ் டாக்குமெண்ட் டைப், தென் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ எலமெண்ட்டோட சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே. எலமெண்ட்டோட சின்டாக்ஸ் என்ன, எக்ஸ்க்ளமேட்டரி எலமெண்ட் ELT, அதனுடைய நேம்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ELT ஒவ்வொரு எலமெண்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டே போகணும். ஸோ அந்த எலமெண்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே PC டேட்டா அப்படின்னு நீங்கள் இன்சைட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுடைய டெக்ஸ்ட். ஸோ பாஸ்டு கேரக்டர் டேட்டா. ஸோ அந்த பாஸ்டு கேரக்டர் டேட்டாவை நீங்கள் DTD வேல்யூஸை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எலமெண்ட் நேம், அட்ரஸ், ஸோ அவங்களுடைய STD, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த எலமெண்ட்டை பிரேக் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கான மார்க்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வேல்யூஸ் வாங்கிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கேரக்டர் டேட்டா, அதனால தான் வந்து PC டேட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய XML டாக்குமெண்ட்டில் இன்டர்னலாக இருக்கும். அப்போ இதுக்கான கோடிங் இங்கே எங்கே எழுதலாம் அப்படின்னா அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்டர்னல் தானே. ஸோ இன்டர்னல் அப்படின்னாலும் உள்ளே வந்து வேல்யூஸ் கொடுத்து என்க்ளோஸ் பண்ணுறாங்க. நேம் ஆனந்த், அட்ரஸ் வந்து பூனே. ஸோ STD வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரேக் பண்ணிவிட்டு அதோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் மார்க்ஸ். ஓகேவா. அதை தான் கீழே வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ டாக்குமெண்ட் டைப்பு ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களோட நேமு, அட்ரஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து செப்பரேட்டாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஓகே, புரியுதா? பேசிக் தான். XML வந்து பேசிக் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன எழுதணுமோ அதை நீங்கள் எழுதி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், திஸ் இஸ் யர் டாக்குமெண்ட் ரூட் எலமெண்ட். இந்த டாக்குமெண்ட் ரூட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபைலில் பிகினிங்கில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ பிகினிங்கில் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் எலமெண்ட் என்ன இருக்கோ அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் என்லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி எம்டி. ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள், எலமெண்ட் ELT_name எம்டி. ஸோ உங்களோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் கேரக்டர் டேட்டா, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா PC டேட்டா. ஸோ கேரக்டர் டேட்டாவை அசைன் பண்ணலாம். ஸோ எனி கண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன இப்போ நேம் கொடுக்கணும், இல்லைனா அவங்களோட பர்சன்டேஜ் கொடுக்கணும், வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ காம்பினேஷனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் சீக்வன்ஸ் அப்படின்றது அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடான எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சீக்வன்ஸில் கொடுத்துட்டு அசைன் பண்ணிக்கிறது. ஓகேவா. ஸோ இதனுடைய ஐட்ரேட்டர் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதோட வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் மார்க் XML வெர்ஷன் அப்படின்னு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் மார்க்னா என்ன அப்படின்னா ஒரு சாய்ஸ், ஒரு 0 அப்படிலாம் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சைல்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைல்டு எலமெண்ட்டுக்காக அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரிசைடிங் உடைய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. அதுதான் வந்து அந்த கொஸ்டின் மார்க்குடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக்ஸ். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் சாய்ஸ். அது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் 0 அப்படின்லாம் வந்து அதை விட மோர் டைம்ஸ் என்ன இருக்கோ அதனோட பர்சன்ஸ் வந்துட்டு எப்படி அப்பியர் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ். ஸோ இப்போ ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே 1 or more டைம்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ளேரிங் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்னோட ஆட்ரிபியூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ATT லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ATT லிஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் ஆட்ரிபியூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பெசிஃபைஸ் தி பாத். இப்போ ஆட்ரிபியூட் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதனோட நேம் ஆட்ரிபியூட். ஸோ அந்த நேம் ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா 1, 2 அது மாதிரி வந்து 2, 3 நேம் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துகிட்டு அதனுடைய வேல்யூஸ் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். So this is a structure of that examples. So ATT attribute listல அட்ரஸ் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, C data, அதுக்கப்புறம் இந்த required. C data அப்படின்றது அந்த attribute உடைய டைப். ஸோ required அப்படின்றது அதுக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேல்யூஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். So this is an example for your
இன்டர்னல் ஆட்ரிபியூட்டா. ஸோ அதே எக்ஸ்எம்எல் வெர்ஷன்ஸ் கோடிங் எழுதியாச்சு. இப்போ டாக்குமெண்ட் டைப்பு நான் ஸ்டூடெண்ட்டோட டாக்குமெண்ட் டைப் எடுத்துருக்கதால நான் என்னெல்லாம் அசைன் பண்ணுறேன், நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த இடத்துல ஆட்ரிபியூட் லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட்ரிபியூட் லிஸ்ட் யூஸ் பண்ணி அட்ரஸ், ஃபோன் அண்ட் தென் சி டேட்டா உங்களுக்கு எந்த இடத்துல ரெக்வயர்டாக இருக்கோ அதனோட வேல்யூஸ் அவங்க எடுத்துக்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நேமு, ஃபோன் நம்பர், ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அதனோட மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு எப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அந்த ஃபோன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அட்ரஸ், ஃபோன் அப்படின்றத நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த ஆட்ரிபியூட்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணணும் மிடில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான அவுட்புட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ என்ன வேல்யூஸ் இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நார்மலான எக்ஸ்எம்எல் ப்ரோக்ராம் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதில் ஆட்ரிபியூட்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஃபீல்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிடில் ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் யூர் ஆட்ரிபியூட் டைப்ஸ். கேரக்டர் டேட்டா அப்படின்னா சி டேட்டா, ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸை ஆட் பண்ணோம். எனுமரேட்டட் அப்படின்றது ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 இருக்கு. ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனுமரேட் ஆகிட்டு லிஸ்ட் ஆகும். ஐடென்டிஃபையரில் ஐடி கொடுப்பாங்க. ஸோ அதோட யூனிக் ஐடி வந்து எடுத்துக்கும். தென் ஐடென்டிஃபையரோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, தட் இஸ் ஐடி ரெஃபரன்ஸ். அப்போ அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட்டோட ஐடி வேணும் அப்படின்னா அந்த ஐடி வேல்யூவை எடுத்துக்கும். தென் ஐடென்டிஃபையரோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட். ஸோ ஐடி ரெஃபரன்ஸ் அப்படின்போது ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் ஐடியில் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆர்டர் ஐடியில் வேல்யூஸ் வாங்கிக்கும். ஸோ நேம் டோக்கன் அப்படின்றது என்எம் டோக்கன். ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான எக்ஸ்எம்எல் நேம் எடுத்துக்கும். ஸோ நேம் டோக்கன் லிஸ்ட் அப்படின்றது உங்கள் ஆட்ரிபியூட் வேல்யூவில் இருக்கிற வேலிடான எக்ஸ்எம்எல் நேம்ஸ். ஸோ இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், ரெக்வயர்ட், இம்பைல்ட் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு. இம்பைல்ட் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் வேல்யூ. அதை வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு ஃப்ளாக் என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணமோ அது உங்களுக்கு உள்ளே இன்க்ளூட் ஆகிக்கும். ஓகேங்களா? This is your declaring attributes. Then your next topic is declaring the entity. Entity எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸ்எம்எலோடையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்டிட்டியோட டெமோ வந்து கொடுக்கணும். ஸோ எக்ஸ்எம்எல் வெர்ஷன்ஸில் டாக்குமெண்ட் டைப் புக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா புக்கோடைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ என்டிட்டி ரைட்டர் யார், ஸோ அவங்களோட என்பிஎஸ்பி வேல்யூ என்ன, அந்த புக்கோடைய டைட்டில்ஸ் என்ன, ஸோ இதை மூணுத்தையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்டிட்டி எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே அது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஸோ புக், ரைட்டர், என்பிஎஸ்சி, டைட்டில். ஸோ 3 வேல்யூஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசைன் பண்ணிவிட்டு அதனோட அவுட்புட்ஸ் வாங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட என்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அப்போ அது ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும்போது அந்த என்டிட்டி டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட சின்டாக்ஸ், தட் இஸ் ஆம்பர்சன் நேம் ஆஃப் தட் என்டிட்டி. ஸோ நீங்கள் எந்த இடத்துல என்டிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அதனுடைய என்டிட்டி முடிஞ்சிச்சு. ஸோ நார்மலாக எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் என்கிட்ட ரூல்ஸ் இருக்கு. So what are the rules should be followed while writing your XML அப்படின்னா, your first rule, so XML வந்து பார்த்தீங்கன்னா case sensitive. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள். ஸோ ஹாபி, ஐ லைக் ட்ராயிங் ஹாபி அப்படின்னா, இல்லை ஹாபி ஐ லைக் ட்ராயிங் ஹாபி, அந்த ஹெச் அப்படின்றது பாருங்கள் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா it won't allows because the words which are declared inside your tag and then outside the tag should be in the treated in a same manner. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ XML is an case sensitive. அதே மாதிரி எக்ஸ்எம்எலோட ஸ்டார்ட் டேகு ஹேஸ் டு மேட்ச் வித் யோர் எண்ட் டேக். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஸ்டார்டிங் என்ன டேக் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது கொடுக்குறீங்களோ அதே நீங்கள் எட்னிக் டேக்லேயும் கொடுக்கணும். நீங்கள் டேகோட நேம்ஸ் மாற்றி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணது. இதே தான் HTMLலையும் இருக்கிறது. ஸோ அதே தான் XMLக்கும் ரூல்ஸு. அப்புறம் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஒன்று ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்று, இன்னொரு ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள நீங்கள் நெக்ஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த நெக்ஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அசைன் பண்ணோம். ஸோ இந்த 3 ரூல்ஸுமே வந்து நீங்கள் XML எழுதும்போது எப்பவுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ டாபிக்குள்ளே டீப்பாக ஒன்றுத்துக்குள்ளேயே நம்ம போகலாம். ஸோ XMLோடைய நேம் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், XMLோடைய ஸ்கீமா எப்படி இருக்கும், ஸோ XML நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், XSLனா என்ன, XSLTயோட ஃபார்மேட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் கொஞ்சம் நிறையவே பார்க்கலாம். ஏன்னா we have to complete our syllabus. ஓகே,
இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ யூனிட் 5க்கு மேக்ஸிமம் 4 or 5 கிளாஸ் இருந்தாலே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். பட் இட்ஸ் ரொம்ப டஃப். இல்லை மேக்ஸிமம் இட் வில் டேக்ஸ் 3 classes. ஓகே. XML நேம் ஸ்பேஸ். ஸோ XML நேம் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான நேமில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. த காமன் நேம் விச் வாஸ் கிரியேட்டட் அண்டர் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் அன் நேம் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ ஒரு வெப் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த வெப் டாக்குமெண்ட்டில் 2 டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது அதனுடைய டிஃப்ரெண்ட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு யூஸ்ஃபுல்லான மீனிங்ஸ் இருக்கும். ஸோ பட் இது வந்து நேம் ஸ்பேஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஸ்பேஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நேம் ஸ்பேஸ் demo.xml அப்படின்னு என்னோட ஃபைல். ஸோ இந்த இடத்துல நான் ஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் டெக்ஸ்ட்டோட எஃப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா input.text. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன், டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ டெக்ஸ்ட் எஃப் நேம் அப்படின்றது flower.jpg. ஸோ அப்போ அந்த ஃப்ளவரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்டாச் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபைலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் தான் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ see this output. இப்போ உங்களோட ஃபைலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்ட். ஸோ இதை நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது இட் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா flower.jpg. ஸோ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல்ஸில் எடுத்து அதை நான் வந்து ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணோம். இது XML நேம் ஸ்பேஸோடைய பேசிக் கான்செப்ட். ஓகே, அதோட இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DTD டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன். ஸோ டிடிடினா என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பில்டிங் பிளாக். எந்த ஒரு XML டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் டிடிடின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட டைப், ஆட்ரிபியூட்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காகவே டிடிடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நான் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அட்ரஸ், அவங்க ஸ்டாண்டர்ட், அவங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்டிட்டி. ஸோ இந்த எலமெண்ட்ஸில் நீங்கள் வந்து டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுவீங்க. அப்போ அந்த டேக்ஸை டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது சிங்கிள் டேக் கொடுத்து நீங்கள் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்போது the attribute just specifies the values of an element. உங்கள் எலமெண்ட்டுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. தட் இஸ் ஃப்ளாக் டைப். ஸோ அதே மாதிரி சி டேட்டா, பிசி டேட்டா எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, அதே தான் இதில் வந்து டிடிடிலையும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் டிடிடி, எக்ஸ்டர்னல் டிடிடின்னு 2 இருக்குது. ஸோ இன்டர்னல் டிடிடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் அசைன் பண்ணுறீங்களோ அந்த அசைன் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே எடுத்துக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களோட XML வெர்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, டாக்குமெண்ட் டைப் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட், ஸோ உங்கள் எலமெண்ட்டோடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இன்டர்னல் டிடியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் அசைன் பண்ணுற மாதிரி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதோட அவுட்புட்டும் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் இப்போ இதை நான் எக்ஸ்டர்னல் டிடிடியாக நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்டர்னல் டிடிடியில் நான் கொடுக்கும்போது உங்கள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ க்ரியேட் ஆகும்போது அதோட கரஸ்பாண்டன்ஸான XML ஃபைல் எடுத்துப்போம். அப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் த டிடிடி ஃபைல். ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் டிடிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு சூட்டபிளான நோட் பேட் எடுத்துக்கோங்க. நோட் பேடில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுங்கள். அதாவது ஸ்டூடெண்ட்டோட நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ், இதனுடைய வேர் கேர் பேட்டர்ன் எல்லாமே பிசி டேட்டா அதை ஸ்டோர் பண்ணுங்கள். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் வந்து இது ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹவ் டு சேவ் த ஃபைலை student.dtd. ஸோ நீங்கள் அதனுடைய கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸ் நேம். ஸோ student.dtd அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். இது எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணும்போது. ஓகே,
ஸ்டெப் 2ல யூ ஹவ் டு கிரியேட் ஒன் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். அதாவது உங்கள் இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்டெப் 2ல யூ ஹவ் டு கிரியேட் ஒன் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். அந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு ரைட் ஒன் டெமோ டாக்குமெண்ட். இப்போ அதை தான் அந்த எக்ஸ்எம்எல் வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டைப் கொடுத்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு இன்டர்னல் டிடிடியை நீங்கள் வாங்கும்போது அதனுடைய சிஸ்டம் ஸோ ஸ்டூடெண்ட் டாட் டிடிடி. ஸோ நம்ம ஒரு நோட் பேடில் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சேவ் பண்ண நேம் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணோம். அப்படி நீங்கள் சேவ் பண்ண அந்த நேம் நீங்கள் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஸ்டோர் பண்ணாதான் அது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிடிடி ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஸோ லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு இன்டர்னல் டிடிடி எக்ஸ்டர்னல் டிடிடின்னு 2 இருக்கும். ஸோ இன்டர்னல் டிடிடி அப்படின்றது நீங்கள் நார்மலாக நீங்கள் அந்த டைப் பண்ண எலமெண்ட் டைப் வச்சு எக்ஸ்எம்எல் வெர்ஷன் வச்சு டைப் பண்ணுறீங்களே அந்த ப்ரோக்ராம் தான். அது நீங்கள் எக்ஸ்டர்னல் டிடி கூட எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். எக்ஸ்எம்எல் ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு ஸோ ஃபைல் நேம் டாட் டிடிடி ஸோ ஸ்டூடெண்ட் டாட் டிடிடி அப்படின்னா அதை வந்து அந்த நேமில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை எடுத்து அந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் டைப்பில் யூ ஹவ் டு மென்ஷன் தட் ஃபைல் நேம். நோட் பேடில் என்ன ஃபைல் நேமில் நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் என்னெல்லாம் எடுத்திருக்கோம், நேம் எடுத்திருக்கோம், அட்ரஸ் எடுத்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கோம், மார்க்ஸ் எடுத்திருக்கோம். அதனுடைய வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறோம் லைக் திஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் 3ல உங்களோட ப்ரௌசரை யூஸ் பண்ணி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசரை யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரௌசர் வேணுமோ அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இதுதான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிடிடியோடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் ஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஒரு டிடிடி ப்ரோக்ராம் எழுதுங்க. ஸோ அதாவது இந்த டாக்குமெண்ட் டைப் டெஃபினேஷன் இப்போ நான் டீச் பண்ணல இன்டர்னல் டிடிடி எக்ஸ்டர்னல் டிடிடி சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இன்பேஷண்ட் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பில் வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில் பே பண்ணிட்டு அந்த இன்பேஷண்டோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, ஏதாவது ஒரு டெஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, இல்லை இசிஜி எடுத்தாங்க, இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, இல்லை கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, இல்லை கோவிட்-19 அந்த மாதிரிக்கான அந்த டெஸ்ட்டோட நேம், அவங்க என்ன டேட்டில், ஸோ எந்த டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, அந்த பில்லோட அமௌண்ட் என்ன. ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்னெல்லாம் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு டிடிடி ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அசைன்மெண்ட்டை அதை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஒரு இன்பேஷண்ட்டோட பில் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டிடிடி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அந்த பேஷண்ட்டோடைய நேம், அட்ரஸ், அவங்க என்ன டெஸ்ட் எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்களா, ஸ்கேன் எடுத்தாங்களா, கோவிட்-19 டெஸ்ட் எடுத்தாங்களா, இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்திருக்காங்களா, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா, ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் நேம், எந்த டேட்டில் எடுத்திருக்காங்க, எந்த டாக்டர், அதுக்கப்புறம் அதுக்கான பில் அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இது மாதிரி ஒரு டிடிடி ப்ரோக்ராம் எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போது டிடிடி அப்படின்றதுக்குடைய மெரிட்ஸ் என்ன? ஸோ அதோட மெரிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிடிடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது சிம்பிளாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனாக யூஸ் பண்ணி அது வந்து எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் கூட ஆக்சஸ் பண்ணலாம். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸான டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதால இதுக்கு வந்து டேட்டா கம்பைன் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்எம்எல் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ சப்போர்ட் பண்ணாத மாதிரி இது உங்களுக்கு ஆகிடும். அதே மாதிரி டிடிடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேம் ஸ்பேஸ் கான்செப்டுக்கு வந்துட்டு சூட்டபுளாக இருக்காது. அதுதான் டிடிடியுடைய மெயின் ட்ராபேக்ஸ். ஓகே, இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see about an XML schema and then what are the data types you are using in XML and then வந்து how to present your XML with the DOM concept. அதுக்கப்புறம் XSLT பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Do the assignment in an proper manner. Okay, thank you.